அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை, ஆடி மாதம் 6ஆம் தேதி, வளர்பிறை நவமி திதி இன்று பகல் முழுவதும் நீடிக்கிறது. சுவாதி நட்சத்திரம் இன்று மாலை வரை உள்ளது. அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம் தொடங்குகிறது. சித்த யோகம். இன்றைய நாளின் நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகளை பார்த்தோமானால் காலையில் 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் குரு ஓரை ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. அப்புறம் 11:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் சுக்கிர ஓரை இருக்குது. மாலையில் 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும் புதன் ஓரை. அப்புறம் இரவு 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் குரு ஓரை இருக்குதுங்க. இந்த சுபகோரைகள் இருக்கிற நேரங்களில் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தையும், அதாவது பேங்க்கில் பணம் போடுறது, புதுசாக ஒரு பொருள் வாங்கிறது, இல்லை ஒரு முக்கியமான நபரை சந்தித்து பேசுகிறது மாதிரியான காரியங்களை தைரியமாக தொடங்கலாம். இன்றைக்கு புதன்கிழமை, அதனால் ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை இருக்குது. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை இருக்குது. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை இருக்குதுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் நீங்கள் உங்களுடைய முக்கியமான மற்றும் சுப காரியங்களை வச்சுக்கலாம். அடுத்து இன்றைக்கி எந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி மற்றும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் 2 பேரும் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாமல் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து இன்றைய விசேஷம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை நவமி. பொதுவாக நவமி திதியில் எந்த ஒரு சுப காரியங்களையும் தொடங்க மாட்டாங்க. ஆனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை நவமி அம்பாளை வழிபடுறதுக்கும், குறிப்பாக கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியை வழிபடுறதுக்கும் ரொம்பவே உகந்த நாளுங்க. இன்றைக்கி நீங்கள் வீட்டில் சாமி கும்பிடும்போது அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செஞ்சு மனசார வழிபட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோட கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்க படிப்பில் பெரிய அளவில் சாதிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கிற தடைகளெல்லாம் விலகி வியாபாரம் செழிக்கும். மனசில் இருக்கிற பயங்களெல்லாம் விலகிடும். கல்யாண தடைகள் இருந்தால் கூட அது உடனே விலகுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட இறுதியில் நாளைய விசேஷம் பற்றியும் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை முழுசாக பார்த்து அதையும் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொன்ன மாதிரி எப்போவுமே உயர்ந்த எண்ணங்களை மனசில் வச்சுருக்கிறவங்க நீங்கள். எப்பேற்பட்ட சவால்களையும் துணிச்சலோடு எதிர்கொண்டு ஜெயிக்கிற தைரியசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தாங்க அமையப்போகுது. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுறதை தவிர்த்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளே பேசும்போது வார்த்தைகளை ரொம்ப அளந்து பேசுகிறது குடும்பத்தில் அமைதியை கொண்டு வரும். தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. அமைதியாக இருக்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு பெரிய பலம். பசங்கக்கிட்ட ரொம்ப கண்டிப்பாக நடந்துக்காமல் அவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. பண விஷயத்தில் இன்றைக்கி புதுசாக எந்த ஒரு முதலீடும் செய்ய வேண்டாம். கையில் இருக்கிற காசை பத்திரமாக வச்சுக்கிறது புத்திசாலித்தனம். எதிர்பாராத செலவுகள் கொஞ்சம் எட்டி பார்க்கும். அதனால் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள். யாருக்கும் பணம் கடனாக கொடுக்குறதோ இல்லை ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இன்றைக்கி கண்டிப்பாக கூடாது. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் மந்தமான நிலையே காணப்படும். வாடிக்கையாளர்கள்கிட்ட ரொம்ப கனிவாக பேசுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு ரொம்ப அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகள் சொல்கிற வேலையை எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லாமல் செஞ்சு முடிச்சிடுங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பொறுமையாக போயிட்டு வாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எந்த ஒரு புது முயற்சியிலும் இறங்க வேண்டாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு மேலே கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அமைதியாக இருக்கிறது வெற்றிக்கு வழிகோலும். வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ரிஷபராசிக்காரர்களே, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு சொல்கிற மாதிரி உதவி செஞ்சவங்களை உசுறு இருக்கிற வரைக்கும் மறக்காத நன்றி மறவாத மனிதர்கள் நீங்கள். எப்போவுமே விசுவாசத்துக்கும் நேர்மைக்கும் பெயர் போன உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைக்கி நாள் உங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாக தாங்க இருக்குது. ஏன்னா உங்களுக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் தொடங்குது. வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்களே விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. 3வது மனுஷங்களை உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட விடாதீங்க. பெரியவங்களோட பேச்சை கேட்டு நடக்கிறது பல சிக்கல்களை தவிர்க்கும்.
பணவரவு ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குங்க. அதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஆடம்பர பொருட்களை வாங்கிறத இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தள்ளி வைங்க. வியாபாரத்தில் பெரிய அளவில் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம். புதுசாக சரக்கு கொள்முதல் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப கவனமாக பார்த்து வாங்குங்க. பார்ட்னர்கள்கிட்ட எந்த ஒரு வீண் விவாதமும் வச்சுக்காதீங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் தரக்கூடிய நாளாக அமையலாம். சக ஊழியர்கள் உங்களை பற்றி தப்பாக பேசினா கூட அதை காதில் வாங்கிக்காமல் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். எந்த ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்லேயும் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அமைதியாக உங்கள் வேலையை பார்க்குறது நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட வேண்டாம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு நேரத்தில் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிதுன ராசிக்காரர்களே, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு தெரிஞ்சு முதல்ல உங்களை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு அப்புறம் மற்றவங்களுக்கு உதவுறவங்க நீங்கள். உங்கள் சாதுரியமான பேச்சால் எப்பேற்பட்ட கல்லெஞ்சக்காரர்களையும் கரைய வைக்கிற திறமைசாலி நீங்கள் தாங்க. இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே ஒரு உற்சாகமான சுறுசுறுப்பான நாளாக அமையப் போகுதுங்க. குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் விலகி ஒரு தெளிவான மனநிலை உருவாகும். கணவன் மனைவிக்குள்ளே ரொம்பவே நல்ல ஒரு புரிதல் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தோட எதிர்காலத்தை பற்றி உட்கார்ந்து பொறுமையாக பேசி நல்ல முடிவுகளை எடுப்பீங்க. வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட உடல்நிலை நல்லபடியாக தேறி வரும். அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்குங்க. உங்கள் கைக்கு வர வேண்டிய பணம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக வந்து சேரும். ரொம்ப நாளாக வராமல் இழுத்தடித்த கடன்கள் கூட இன்றைக்கி தேடி வந்து கொடுப்பாங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் அல்லது துணிமணிகள் வாங்கி சந்தோஷப்படுவீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற சில புதுமையான முயற்சிகள் ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகுங்க. கடையில் கூட்டமும் விற்பனையும் ரொம்ப அமோகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்பவே லக்கியான நாள். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு பிறகு ஒரு சுப செய்தி வந்து சேரும். மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. கடகராசிக்காரர்களே, தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக உங்களையே அர்ப்பணிக்கிறவங்க நீங்கள். மற்றவங்களோட உணர்வுகளுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குற ஈர நெஞ்சம் படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைக்கி உங்களுக்கு நாள் மனசுக்கு ரொம்ப இதமான சந்தோஷமான ஒரு நாளாக அமையப் போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேருந்து வந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் இன்றைக்கி பனி போல விலகிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பாகவும் விட்டு கொடுத்தும் நடந்துப்பீங்க. வீட்டில் குழந்தைகளோட செயல்கள் உங்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவங்க படிப்புலேயோ அல்லது விளையாட்டுலேயோ ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு வருவாங்க. சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்தில் கலந்துக்கிறதுக்காக குடும்பத்தோடு போய் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. பொருளாதார நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பணப்புழக்கம் ரொம்பவே தாராளமாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் வேற எங்கேயாவது இருந்து ஒரு நல்ல தொகை கைக்கு வந்து சேரும். ரொம்ப நாளாக அடைக்க முடியாமல் இருந்த ஒரு சின்ன கடனை இன்றைக்கி அடைச்சி முடிச்சுட்டு ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி தாங்க இருக்கும். உங்களை பார்த்து போட்டியாக இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி பின்வாங்கி போயிடுவாங்க. புதுசாக ஏதாவது பெரிய ஆர்டர் எடுக்கணும்னா இன்றைக்கி தாராளமாக நீங்கள் இறங்கி பார்க்கலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கு ஆஃபீஸில் உங்கள் திறமைக்கு ஏற்ற நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு சுமாரான நாளாக இருந்தாலும் மாலைக்கு மேல் நல்ல பலன் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப செலவுகள் வந்து போகும். அதனால் சந்தோஷமே கிடைக்கும். மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சிம்மராசிக்காரர்களே, யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களோட புகழும் செல்வாக்கும் அந்த இடத்துல பரவி இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை திறனும் கம்பீரமும் உங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி உங்களுக்கு நாள் ரொம்பவே சூப்பராக எல்லா வகையிலையும் நன்மைகளை தரக்கூடிய நாளாக அமையப் போகுதுங்க. குடும்பத்தில் ரொம்ப ஒரு அமைதியான சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவிக்கு நடுவில் இருந்த இடைவெளி ரொம்பவே குறைஞ்சு 2 பேரும் மனசு விட்டு பேசி ரொம்ப நெருக்கமாக இருப்பீங்க.
வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி ரொம்ப சுமூகமாக நடக்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு இன்றைக்கி ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். குடும்பத்தோட பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணுவீங்க. பண விஷயத்தில் இன்றைக்கி நீங்கள் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கரெக்டான நேரத்தில் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். சேமிப்பை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு ரொம்ப தெளிவாக உட்காந்து பிளான் பண்ணுவீங்க. வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி அதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப பிஸியான நாளாக இருக்கும். கஸ்டமர்ஸ் வரிசை கட்டி நிற்பாங்க. லாபமும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி நல்லா வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நாள் ரொம்ப ஸ்மூத்தாக, எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக போகும். உங்கள் திறமையை பார்த்து பாஸ் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்துடன் அதிக நேரத்தை செலவிடுவீர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாம் பொன்னாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் நல்லதொரு ஆதாயம் தேடி வரும் நாளாக அமையும். வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கன்னிராசிக்காரர்களே, நுனிப்புள் மேயாமல் எந்த ஒரு விஷயத்தோட ஆழம் வரைக்கும் போய் அலசி ஆராயிற அறிவு கூர்மை உங்களுக்கு இயல்பாகவே இருக்குதுங்க. ஒரு செயலை செஞ்சால் அதை ரொம்ப திருப்தியாகவும் நேர்த்தியாகவும் செஞ்சு முடிக்கிற பர்ஃபெக்ஷனிஸ்ட் நீங்கள் தாங்க. இன்றைக்கி நாள் உங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாளாகத்தாங்க அமையப்போகுது. வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே சின்னதாக ஒரு ஈகோ பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எதையும் பெருசுபடுத்தாமல் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. கோபத்தை குறைச்சிக்கிட்டாலே குடும்பத்தில் பாதி பிரச்சனைகள் வராமல் தடுத்துடலாம். பசங்க உங்கள் பேச்சை கேட்காம கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்க. அவங்கள ரொம்ப அன்பாக தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது தான் புத்திசாலித்தனம். பண விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லதுங்க. தேவையில்லாத நீங்கள் எதிர்பார்க்காத மருத்துவ செலவுகள் அல்லது வண்டி ரிப்பேர் செலவுகள் வந்து எட்டி பார்க்கும். அதனால் பேக்கெட்டில் இருக்கிற காசை பார்த்து பத்திரமா திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள். யாருக்கும் பணம் கடனாவோ அல்லது ஜாமீன் கையெழுத்தோ இன்றைக்கி போட்டுடாதீங்க. அது பின்னாடி பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். வியாபாரத்தில் இன்றைக்கி கொஞ்சம் மந்தமான நிலை தாங்க இருக்கும். புது முதலீடுகள் எதையும் இன்றைக்கி பண்ண வேண்டாம். இருக்கிறத வச்சு ரொம்ப பாதுகாப்பாக ஓட்டுறது நல்லது. ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்குங்க. எந்த ஒரு முக்கியமான ஃபைலிலும் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 2 தடவை பொறுமையாக படித்து பார்த்துட்டு போடுறது நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஓரளவுக்கு நல்ல நாளாக அமையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் மாலை 6 மணி வரை எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருக்கணும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மாலை 6 மணியிலிருந்து நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. துளாராசிக்காரர்களே, தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிறத முழுமையாக நம்பி எப்போவுமே நியாயத்தோட பக்கத்தில் நிற்கிற நேர்மையாளர்கள் நீங்கள். எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாரையும் சமமாக மதித்து பழகிற உயர்ந்த குணம் உங்களுக்கு தாங்க இருக்குது. இன்றைக்கி நாள் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு திருப்தியான ரொம்ப சந்தோஷமான நாளாக அமைய போகுதுங்க. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருந்த ஒரு குழப்பம் அல்லது பேச தயங்கின ஒரு விஷயம் இன்றைக்கி நல்லபடியாக பேசி தீர்க்கப்படும். கணவன் மனைவிக்குள்ளே ரொம்பவே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து உட்காந்து குடும்பத்தோட எதிர்காலத்தை பற்றி நல்ல ஆக்கப்பூர்வமான முடிவுகள் எடுப்பீங்க. உங்கள் உடன் பிறந்தவங்க உங்களுக்கு எல்லா வகையிலையும் ரொம்ப உறுதுணையாக பக்கபலமாக இருப்பாங்க. வீட்டில் ஒரு சுபகாரிய பேச்சு வார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு இது ரொம்ப அருமையான நாளுங்க. பணவரவு இன்றைக்கி ரொம்பவே தாராளமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் வேறு சோர்ஸ்லேருந்து பணம் வந்து சேரும். ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது எந்த ஒரு தடையும் இல்லாமல் இன்றைக்கி பாஸ் ஆகி உங்கள் கைக்கு வந்துடும். வியாபாரத்தில் உங்கள் பேச்சாற்றலாலும் கனிவான அணுகுமுறையாலும் வாடிக்கையாளர்களை ரொம்ப ஈஸியாக கவர் பண்ணிடுவீங்க. லாபம் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப அதிகமாக வந்து சேரும். புதுசாக ஏதாவது ஒரு தொழில் கிளை ஆரம்பிக்கலான்னு நினச்சா அதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை இன்றைக்கி தைரியமாக தொடங்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஆஃபீஸில் நீங்கள் தாங்க கிங். உங்களோட புது ஐடியாவுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எல்லா காரியங்களிலும் அமோகமாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் உண்டு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதனால் பயணங்களில் கவனம் தேவை. வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விருச்சிக ராசிக்காரர்களே,
இரும்பை காய்ச்சி அடித்தாதான் அதோட உறுதி தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு வைரம் மாதிரி ஜொலிக்கிறவங்க நீங்கள். எதையும் மனசில் வச்சுக்கிட்டு சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற பொறுமைசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைக்கி உங்களுக்கு நாள் ரொம்பவே பிரமாதமாக மனசுக்கு உற்சாகமாக அமையப்போகுதுங்க. வீட்டில் கணவன் மனைவி 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப நல்லா புரிஞ்சு நடந்துப்பீங்க. ஒருத்தரோட கஷ்டத்தை இன்னொருத்தர் மனசார உணர்ந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. இன்றைக்கி ஈவினிங் குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியே போய் கோயிலுக்கோ இல்லை பார்க்குக்கோ ஜாலியாக போயிட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணுவீங்க. பசங்களோட சின்ன சின்ன ஆசைகளை, அவங்க கேட்குற பொருட்களை பார்த்து செஞ்சு கொடுத்து அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்துவீங்க. சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை சந்தித்து பேசிட்டு போவாங்க. அதனால் வீடே ரொம்ப கலகலப்பாக இருக்கும். நிதி நிலைமை இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கையில் நல்லாவே காசு புழங்கும். உங்களோட பேங்க் பேலன்ஸ் ஏறுறதை பார்த்து உங்களுக்கே ஒரு பெரிய நிம்மதி வரும். வீட்டுக்கு தேவையான புது டிசைனில் இருக்கிற துணிமணிகளோ இல்லை ஆடம்பர பொருட்களோ வாங்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு அமோகமான வருமானம் காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளாக விற்காமல் தேங்கி கிடந்த சரக்குகளெல்லாம் இன்றைக்கி தடபுடலாக விற்று தீரும். லாபமும் பல மடங்கு கூடும். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸான, எந்த ப்ரெஷரும் இல்லாத நாளாக இருக்கும். உங்களோட வேலைகளை சீக்கிரமாக முடிச்சுட்டு புதுசாக ஏதாவது விஷயங்களை கற்றுக்கலான்னு ட்ரை பண்ணுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல் சற்று அதிகமாகவே இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லை. மாலைக்கு மேல் மன நிம்மதி கிடைக்கும். வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. தனுசு ராசிக்காரர்களே, நல்லதே நடக்கும் அப்படிங்கிற அசையாத நம்பிக்கையோட எப்பவுமே பாசிட்டிவாக யோசிக்கிற உத்தமர்கள் நீங்கள். உள்ளத்தில் இருக்கிறத ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக பேசி மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய காந்த சக்தி உங்களுக்கு இருக்குதுங்க. இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான நாள் காத்துக்கிட்டு இருக்குங்க. குடும்பத்தில் கொஞ்ச நாளாக இருந்து வந்த அந்த ஒரு இறுக்கமான அமைதியான சூழ்நிலை மாறி எல்லாரும் கலகலப்பாக சகஜமாக பேச ஆரம்பிப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள பாசம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விட்டு கொடுத்து அவங்க மனசு நோகாமல் பேசி நடந்துப்பீங்க. பசங்க நீங்கள் சொல்கிற அட்வைஸை கேட்டு பொறுப்பாக நடந்துப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு நல்ல முதிர்ச்சியை காண்பீங்க. பழைய நண்பர்கள் யாராவது ரொம்ப நாள் கழித்து திடீர்னு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அது உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் ஒரு புது எனர்ஜியையும் கொடுக்கும். பொருளாதார நிலை இன்றைக்கி ரொம்பவே சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு வர வேண்டிய ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த பணம் கரெக்டாக உங்கள் கைக்கு வந்து சேரும். ஏதாவது பழைய கடன் இருந்தால் அதை இன்றைக்கி அடைச்சி முடிச்சுட்டு ரொம்ப நிம்மதியாக ஒரு பெருமூச்சு விடுவீங்க. ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை வேறு ஏதாவது சேமிப்பு திட்டத்துலேயோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இன்றைக்கி அதுலேருந்து நல்ல லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் உங்களோட அதிரடியான திட்டங்கள், மார்க்கெட்டிங் ஐடியாக்கள் எல்லாம் இன்றைக்கி நல்லா சக்ஸஸ் ஆகுங்க. புதுசாக நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சேருவாங்க. அதனால் கல்லா கட்டும். ஆஃபீஸில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். எந்த ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்தாலும் மேலதிகாரிகள் உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு சுமாரான நாளாக இருந்தாலும் மாலைக்கு மேல் நல்ல பலன் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு பிறகு மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்கும். வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகர ராசிக்காரர்களே, உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும் அப்படின்னு நம்பி எப்போவுமே சுறுசுறுப்பாக இயங்குகிற கர்ம யோகிகள் நீங்கள். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உங்கள் 2 கண்கள் மாதிரி எப்பேற்பட்ட இலக்கையும் அடையாமல் விட மாட்டீங்க. இன்றைக்கி உங்களுக்கு நாள் ரொம்பவே பாசிட்டிவாக உற்சாகமாக போக போகுதுங்க. குடும்பத்தில் ரொம்ப ஒரு அமைதியான சந்தோஷமான சூழ்நிலை நிலைத்திருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்னதாக இருந்த அந்த ஈகோ பிரச்சனைகள், வீண் விவாதங்கள் எல்லாம் இன்றைக்கி சரியாகிடும். 2 பேரும் மனசு விட்டு பேசி எல்லாத்தையும் சரி பண்ணி ரொம்ப நெருக்கமாக அன்பாக இருப்பீங்க. பசங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுத்து அவங்களை குஷிப்படுத்துவீங்க. அவங்களும் உங்களை சந்தோஷமாக வச்சுப்பாங்க. வீட்டில் பெரியவங்க யாராவது உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களோட உடல்நிலை இன்றைக்கி நல்லபடியாக தேறி வரும். அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். பணவரவுக்கு இன்றைக்கி எந்த குறையும் இல்லைங்க. தாராளமான பணப்புழக்கம் இருக்கும். நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு உதவி கிடைக்கும்.
ரொம்ப நாளாக ஒரு குறிப்பிட்ட பொருள் வாங்கணும்னு காசு சேர்த்து வச்சுருப்பீங்க. அதை இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக கடை கட்டி வாங்கிடுவீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் ரொம்ப திருப்தியாக இருக்கும். உங்களை பார்த்து போட்டியாக இருந்தவங்க தொல்லை கொஞ்சம் குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு சுமூகமான நாளாக இருக்கும். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த வேலைகள் எல்லாத்தையும் இன்றைக்கி ஸ்பீடாக செஞ்சு கிளியர் பண்ணிடுவீங்க. பாஸ் உங்களை ரொம்ப நம்பி சில முக்கியமான பொறுப்புகளை உங்ககிட்ட கொடுப்பார். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு பிறகு சுப செய்திகள் வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டுங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கும்பராசிக்காரர்களே, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு காலத்தோட அருமையை உணர்ந்து சமயோசிதமாக செயல்படுற புத்திசாலிகள் நீங்கள். எப்போவுமே சமூக சிந்தனையோட 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள். இன்றைக்கி நாள் உங்களுக்கு கடந்த சில நாட்களாக இருந்த மன உளைச்சல்கள்லாம் நீங்கி மனசு ரொம்ப லேசாகக்கூடிய நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சுமூகமான உறவு திரும்பவும் மலரும். நீங்கள் செஞ்ச தப்புகளை நீங்களே உணர்ந்து இறங்கி பேசி சமாதானம் ஆவீங்க. பசங்க உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ரொம்ப நாளாக வீட்டிலேருந்து வந்த ஒரு மனக்கசப்பு இன்றைக்கி தீர்ந்துடும். பண விஷயத்தில் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. கையில் காசு கொஞ்சம் தாராளமாகவே புழங்க ஆரம்பிக்கும். இருந்தாலும் செலவுகளை கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது புத்திசாலித்தனம். பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான புது வழிகள் இன்றைக்கி பிறக்கும். வியாபாரத்தில் இன்றைக்கி ரொம்பவே ஒரு நல்ல மாற்றம் தெரியும். புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணலாமா இல்லை கடையை விரிவுபடுத்தலாமான்னு யோசிப்பீங்க. அதுக்கான நல்ல ஐடியாக்கள் இன்றைக்கி கிடைக்கும். வாடிக்கையாளர்களின் வருகை உங்களுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கும். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு இத்தனை நாளாக இருந்த வேலைப்பளு குறைஞ்சி இன்றைக்கி ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. சக ஊழியர்களோடு இருந்த மனஸ்தாபங்களெல்லாம் விலகி எல்லாரும் மறுபடியும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக வேலை பார்ப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி மிகவும் அமோகமாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுக்கும் முயற்சிகளில் சிறப்பான வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த ஒரு பிரச்சனை இன்றைக்கி முடிவுக்கு வரும். வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மீனராசிக்காரர்களே, அன்பே சிவம் அப்படிங்கிறத வார்த்தையில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலையும் கடைப்பிடிக்கிற கருணை உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். கலை உணர்வும் கற்பனை திறனும் உங்ககிட்ட இயற்கையாகவே ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு நாள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாகத்தாங்க போகும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன இடைவெளி வர்ற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சின்ன புரிதலின்மை இருக்கும். ஆனால் அதை வளர விடாமல் நீங்களே இறங்கி பேசி சரி பண்ணிடுறது ரொம்ப நல்லது. 3வது மனுஷங்களை அவங்க சொந்தக்காரங்களாக இருந்தாலுமே உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட விடாதீங்க. பெரியவங்களோட பேச்சை கேட்டு நடக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது பல பிரச்சனைகளை தீர்க்கும். பணவரவு ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் சில திடீர் செலவுகள் வந்து எட்டி பார்க்கும். குறிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது உங்களுக்கோ மெடிக்கல் செலவு ஏதாவது சின்னதாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடம்புல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சாப்பாட்டில் ரொம்ப கவனம் வைங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி கொஞ்சம் சுமாரான விற்பனை தாங்க இருக்கும். கூட்ட நெரிசல் இருந்தாலும் லாபம் ஓரளவுக்கு தான் இருக்கும். புதுசாக ஏதாவது தொழிலில் ட்ரை பண்ணுறதை இன்றைக்கி நிறுத்தி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஆஃபீஸில் உங்கள் சக ஊழியர்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக பழகுங்க. நீங்கள் ரொம்ப யதார்த்தமாக ஒன்று சொல்ல போய் அவங்க அதை வேறு மாதிரி தப்பாக புரிஞ்சிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள்கிட்ட தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் வேண்டாம். அவங்க சொல்கிறதை கேட்டு நடக்கிறது சிறப்பு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு நேரங்களில் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கவும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அமோகமான வெற்றி காத்துக்கிட்டு இருக்குதுங்க. நீல நிறத்தை பயன்படுத்துங்க. நாளைய விசேஷம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஜூலை 23ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆடி மாதம் 7ஆம் தேதி வருதுங்க. நாளைக்கு வளர்பிறை தசமி திதி. வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குரு பகவானுக்கு உகந்த நாளுங்க. நாளைக்கு நீங்கள் காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற சிவபெருமான் கோயிலுக்கு போய் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மாலை அணிவிச்சு கொண்டைக்கடலை சுண்டல் நைவேத்தியம் செஞ்சு மனசார வழிபட்டிங்கன்னா குடும்பத்தில் சுபகாரிய தடைகளெல்லாம் விலகி திருமணப்பேறு மற்றும் குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கைகூடும். தொழிலில் இருக்கிற முடக்க நிலை மாறி ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும்.
அன்பிற்கினியவர்களே, புதன்கிழமை ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.